சுந்தரி வந்தாச்சு. யாரும் எதையும் பிரிக்காதீங்க. அவங்க உங்களுக்குள்ளதை நான் எடுத்து தரேன். இந்தாங்க பாட்டி, இந்த மாசம் சம்பளம். 1 2 3 4 5. என்னம்மா 500 ரூபா தான் இருக்கு? நீங்க கேட்டதெல்லாம் வாங்கினது போக இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. இந்த மாசம் பூரா இதை வச்சுதான் நான் சமாளிக்கணும். அப்புறம் this is the first and last. இனிமே என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நானே வாங்கி கொடுப்பேன். ஓகேவா? என்னங்க தாத்தா? ஏய், இது வேணும் அது வேணும்னு கேட்டா மட்டும் பத்தாது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். என்ன முழிக்காத. சுமதி, என்ன நீ கேட்டது? பாட்டி, என்னங்க? ஏமா உனக்கு ஒண்ணும் வாங்கலையா? பரவாயில்லையே தாத்தா, உங்களுக்காவது என்ன பத்தி கொஞ்சம் கவலை இருக்கே. தேங்க்ஸ். இன்னைக்கு என்னோட பர்த்டே. காலையில இருந்து யாராவது என்ன விஷ் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது என் தப்புதான். இட்ஸ் ஓகே. வெட்டு வெட்டு வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday சுந்தரி. Happy birthday. டேய், நானுங்க. ஐயோ, அடடா. ஐயோ, யாரா நீங்க? ஏன்டா இந்த அக்கிரமம் பண்றீங்க? டேய், நீங்க யாருடா? ஏய் ஜவாடி, என்னடி இது? ஏண்டி என் வீட்டுல இருந்துட்டு எனக்கே வக்கீல் நோட்டீஸ் விடுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. உங்க அம்மாவே நிழலுக்கு ஒதுங்கினவ, நீங்க என்ன இந்த வீட்டை சொந்த கொண்டாட பாக்குறீங்களா? என்னது நிழலுக்கு ஒதுங்கினவங்களா? எங்க அம்மாவா? நான் கழுகி போயிடும் பாரு. கடைசி வரைக்கும் ஒருத்தன் கூடவே வாழ்ந்த பத்தினி அவங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் தான் இந்த வீடு. அதை யாருக்கும் கொடுக்க நான் தயாரா இல்ல. மரியாதை வெளியில போ. ஏய், யாரடி வெளியில போ சொல்ற? டேய், நீ எந்த அப்பனுக்கு பிறந்தியோ அதே அப்பனுக்கு தான் நாங்களும் பிறந்தோம். நீ கோழத்தனமா ஆள் வச்சு மிரட்டுறங்கிறதுக்காக பயந்து ஓடினா அப்புறம் நீ சொல்ற மாதிரிதான் எங்க அம்மா நிழலுக்கு ஒதுங்கினவங்க ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த வீட்லயே எல்லாரும் சமாதி கட்டிடுவோம். ஜாக்கிரதை. என்னடா நாங்கெல்லாம் இந்த வீட்டுல தான் பிறந்தோம். செத்தால இந்த வீட்லயே செத்து போறோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ போடா. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குடி. நீயா நானா பாத்துலாண்டி. என்கிட்ட சேலஞ்ச் பண்ற வர்றேன்டி. மலர்கள் மலரும் இன்பம் என்னும் தோட்டம் உலவும் தென்றல் பாடும் ஹோ உறவு என்னும் தோட்டம் வசந்தம் வந்த போதும் வேனில் வந்த போதும் என்றும் என்றும் கேட்கும் அன்பனும் ராகமே இனிய மலர்கள் மலரும் இன்பம் என்னும் தோட்டம் உலவும் தென்றல் பாடும் ஹோ உறவு என்னும் தோட்டம்
அள்ளி அள்ளி செல்ல செல்ல அன்பு குறையாது. அன்னை தந்தை பாசம் இங்கே சொல்லி முடியாது. சொந்த பந்தம் வந்து நிற்க வரவு சொல்லும் வாசல். பிரிந்திருக்கும் சேர்வதில்லை இந்த வீட்டு வாசல். மண்ணில் ஒரு சொர்க்கம் என்று சொன்னால் அது பொய்யில்லையே. என்றும் இது பூந்தோட்டமே. ஹோ, இனிய மலர்கள் மலரும் இன்பம் என்னும் தோட்டம். உலவும் தென்றல் பாடும் ஹோ, உறவு என்னும் தோட்டம். அற்புதங்கள் ஆடி வரும் அன்னை மடி வீடு. சித்திரங்கள் பேச வரும் செல்ல கிளிக்கூடு. நித்தம் ஒரு புத்தம்புது கோலங்களை போடும். முற்றமதில் முத்துச்சுடராடும் இசை பாடும். ஊருக்கென்று அன்பை சொல்லும் இந்த வீடுதான் உறவு இந்த உலகம் என்று சொல்லும் வீடுதான். மண்ணில் ஒரு சொர்க்கம் என்று சொன்னால் அது பொய்யில்லையே. என்றும் இது பூந்தோட்டமே. ஹோ, இனிய மலர்கள் மலரும் இன்பம் என்னும் தோட்டம். உலவும் தென்றல் பாடும் ஹோ, உறவு என்னும் தோட்டம். வசந்தம் வந்த போதும் வேனில் வந்த போதும் என்றும் என்றும் கேட்கும் அன்பெனும் ராகமே. இனிய மலர்கள் மலரும் இன்பம் என்னும் தோட்டம். உலவும் தென்றல் பாடும் ஹோ, உறவு என்னும் தோட்டம். தள்ளியா தள்ளிங்க என்ன? நான் எதுக்காக வெளில போனோம்? கோர்ட் எனக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்திருக்கல. அப்புறம் எதுக்காக என்ன 3 மாசத்துல வெளில அனுப்புறீங்க? இன்னும் நான் 3 மாசம் இங்கே இருப்பேன். நான் வெளில போக மாட்டேன். என்ன தொட்டிங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் சார். வெளியே போக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால அனுப்புங்க சார். நான் இங்கே இருந்துறேன். என்ன விட்டுருங்க சார். நான் சொல்றது கேளுங்க. ஐயோ, இத கேட்க சட்டம் இல்லையா? வேற போலீஸ் இல்லையா? ஏய், என்ன வெளியே அனுப்பிச்சிங்க. நான் கொலை பண்ணிட்டு உள்ளாரு வந்தாடு. ஹலோ, ஆட்டோ வரும். ஆனா மீட்டருக்கு மேல 5 ரூபா கூட வேணும்பா. எது தர முடியாதா? அட அறிவு கெட்டவனே, ஆட்டோ மீட்டரை விட செல்லி மீட்டர் ஸ்பீடா ஓடுதுடா. முடியுமா முடியாதா? முதல்ல போன கட் பண்ற நாயா. ஏய் ஆட்டோ, இந்த வந்துட்டப்பா. சார் சார் கூப்பிட்டீங்களா? சார் கூப்பிட்டீங்களா? நான் உன்னை கூப்பிடலையே. ஆட்டோன்னு கூப்பிட்டா ஆட்டோ வராது, நான் தான் வருவேன். அப்போ உன் பேர் ஆட்டோவா? சார் நீங்க தப்பாவே பேசுறீங்க சார். பரதேசி, பன்னாட, குரங்கு, மூஞ்சா பாரு, சோரி நாய் மாதிரி. யார நாய்ங்கிற?
அப்படின்னு நான் அவனை திட்டினேனா? அப்ப இவன் என்ன திட்டலையா? அப்ப நான் தப்பா உன்னை பேசுன்னு எப்படி சொன்னேன்? சாரி தலைவா. ஏய். நான் உன தலைவனா? நான் உன தலைவனா? அப்ப நீ எனக்கு தொண்டை. நான் தீ குளிக்க சொன்ன, நீ குடும்பத்தோட வந்து தீ குளிப்பியா? எது குடும்பத்தோட டீ குடிக்கவா? என்னமோ டீ குடிக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. போப்பா. ஏய், 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 ஏய். மவனே. ஏய், என்ன என்ன? ஏய், ஓட்டனா நீ இங்கேயே இப்பவே என் முன்னாடி தீ குளிக்கிற. யோ, டீ குடிச்சா உசுறு போயிருவியா? ஓ, உசுறு போனா செத்து போயிருவல்ல? ம், அப்ப நீ டீ குளிக்க வேண்டாம். ஒரு பீடி இருந்தா கூட. பீடியெல்லாம் இல்ல. அப்ப நான் ஆட்டோல வரமாட்டேன். காலையில இருந்து ஒரு கிராய்க்கு கூட வரல. செல்லுலார் பில்லு வேற மேல மேல ஏறிட்டு போகுது. காக்கா பிடிச்சு சவாரி பிடிக்கலாம் பார்த்தா ரொம்ப மக்கர் பண்றானே. சரி, ஒரு பீடி தானே கொடுப்பான். அம்மா நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாடகை வீட்டை நான் பிடிச்சு தந்துறேன். ஆஹா, சாரி சார், ஸ்கூட்டர்ல பிரேக் சரியில்லை. எதுக்குமா சாரி? நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்றது. என்ன பிரேக் அடிச்சீங்க? சூப்பர் பிரேக். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்தமே ஒரு வீடு, ஆமா. அது சூப்பரா இருந்துச்சு சார். சரிங்க. 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அந்த வீட்டையும் எப்படியாவது புரோக்கர் முடிச்சிடுங்க சார். கமிஷன் ஒரு 1500 அதை கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துறேன் சரி, சார். நீங்க கொடுத்துருங்க. உங்களை எங்க இந்த பாக்குறது? நாய்களா? அது அங்கதானுங்க. அதானே நம்ம ஆபீஸ். ஊபி குஜராத் தான். அது டீ கடையாவில் இருக்கு. அதைத்தானே ஆபீஸ் சொன்னேன். அங்கதானே ஓசல் டீ ஓ கொடுப்பாங்க. அப்படியா? சார் கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா? நான் போகணும். ஓ, நான் இன்னும் இறங்கவே இல்லையா? சாரிங்கம்மா. வண்டியில் ஏறினதுல இருந்து மந்திரி சுட்ட மாதிரியே இருக்கு. இன்னும் 2 வீடு பார்த்திருக்கலாம். நீனே சொல்றது கண்டிப்பா நான் சொல்றேன். அரசியலை பத்தி நீ என்ன பேசு? எந்திரியா பயம். அது எப்படி ஏன்னா அப்பாவை போட்டு அடிக்கிறீங்க? அவன் அப்பாவையா இருக்கு, அதனாலதான் அடிச்சிருக்கேன். இந்த டேய், பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில சக்கரை அரிசி எல்லாம் போட்டு 5 மாசம் ஆச்சு. ஆனா கலர் கலரா கார்டு மட்டும் கொடுத்துருக்கா. தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் வீட்டுக்கு அரிசி வந்ததா வரலையான்னு தெரியாது. ஆனா அடுத்த ஸ்டேட் அரசியலை பத்தி நீ பேசிட்டு இருப்ப. நல்ல வேலை காது கிஞ்சிட்டு இருந்து காப்பாத்திட்டேன். யோ, முதல்ல பெஞ்ச் எடுத்து உள்ள போடியா. ஆனா என்ன நீங்க காலங்கத்தால கஸ்டமர் அடிச்சு துரத்திட்டு பெஞ்ச உள்ள தூக்கி போன வியாபாரம் கட்டுறதா? என்னடா வியாபாரங்கடா? டேய், சரணபாபா ஃபாஸ்ட் ஃபுட்ல ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. உட்காந்து அவருக்கு வெளியில பெஞ்சு போட்டுக்கணா? இல்ல. அப்புறம் இந்த சாகரன் டீ வெளியில நின்று குடிக்க மாட்டானா? தொழில் ரகசியம். டேய், முதல்ல பெஞ்சு எடுத்து உள்ள போடுறா. டீ கடையிலையும் செலவுலையும் வெளியில பெஞ்சு போடுறது நிறுத்துக்கடா. அப்பதான் இந்த வெட்டி ஆபீஸுக்கு தொல்லை அடங்கும். வேலைக்கு போவானுங்க, இல்லைன்னா ஏன் வேலை கிடைக்கலன்னா யோசிப்பானுங்க. மூர்த்தி பாரு. சந்தேகமே வேணாம், மூர்த்தியே தான். ஐயோ, இந்த ராகுகால 6 மாசம் கழிச்சல வரணும். முந்திய வந்து நிக்கிறேன். டேய், நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கேட்டானே காட்டி கொடுத்துறாதீடா. இரு நீ அந்த பழைய பாக்கி 30 ரூபா கொடுக்கறத பொறுத்தா நான் மூர்த்திட்ட சொல்றேன்னு சொல்லாது. வீக் பாயிண்ட் பார்த்து அடிக்கிற பாத்தியா? இல்லன்னா உங்கள்ட்ட வாங்க முடியாதுல்லப்பா. மூர்த்தி என்ன மாம்ஸ் நம்மள பார்த்து ஒளிறான்? இருறாமா, நான் உன்னை வச்சுக்கிறேன். ஏய், யாரா மாட வைக்கிற போடா. ஏய் வண்ண, இறங்குடா. ஏப்பா, நான் எங்கப்பா இருக்கேன்? எங்க கொண்டாந்து விட்டுருக்க? அதெல்லாம் பொறுமையா சுத்தி பாரு, தெரியும். மீட்டர் எவ்வளவு பாரு. 60 ரூபா 80 காசு. தூக்கத்துக்கு தூக்கம், வருமானத்துக்கு வருமானம். ஐயோ, 60 ரூபா 80 காசு ஆகுதுப்பா. வெரி குட், வெரி குட். ஓட்டிட்டு வந்ததுக்கு 80 பைசா கழிச்சுக்க. 60 ரூபாய் கொடு. அதாவது தம்பி, இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கேட்பான். ஆமா ஆமா, அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கொடுப்பான். அதானே நியாயம். இப்ப நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க என்கிட்ட, அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க நீ என்ன பண்ணணும்? என்ன 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 பண்ணணும்? என்ன நான் ஒண்ணும் பண்ற மாதிரில போ. புரியலையா? இப்ப நான் முதல்ல இருந்தே சொல்றேன் பாரு. இந்த சீட்ல உட்கார்ந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு பாப்பா. என்ன செய்யற? காசு எடு, காசை. என்ன காசு? ஏன் ஆட்டோப்பா போ. ஏய் வேணா, ஆட்டோ வருதா? படுக்க வச்சு ஓட்டுறது யாரு? நான் கேனேனா? என்ன அடிக்க வர நீ? என்ன காசு வேணும் அவ்வளவுதானே? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அடிச்சு புடுங்குறாங்க. என் புத்திய செருப்பால அடிச்சு. செருப்புல ஷூதா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 80 காசை கட் பண்ண கூடாது. 60 80 கரெக்டா குடுக்குற. ஐயோ ஐயோ, இந்தப்பா புடி போ, ஆளை விடு போ. இன்னும் 20 காசு. ஐயோ, 20 பைசா பெல்லியே, அப்புறம் வாங்கி போ. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுன்னு தெரியாது. இப்ப எனக்கு 20 காசு வேணும். ஐயா, 2 கண்ணும் தெரியாத கபோதிங்கயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. அம்மா, யார் கேட்ட காசு எடுத்த திருட்ட நாய போடுற காசை. டேய், உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல? அத நான் சொல்லணும்டா. ஏய் ஏய் பாத்தியாப்பா? ஏண்டா அண்ணன் முன்னால அடிக்கிறியே, அவர் கோவம் வந்தா உன்னை என்ன பண்ணுவாரு தெரியுமாடா? ஏய், சும்மாடா. இந்த 10 ரூபா நீ கொஞ்சம் வீக்கா இருக்க, நல்லா சாப்பிட்டு 4 சாப்பா சாப்பிட்டு. அட பாவிகளா, 20 பைசாக்கு என்ன நம்ப மாட்டேன்டா. அவனுக்கு 10 ரூபா போடுற நீ? ஏய், அது எனக்கு உனக்கு இருக்க டீலிங். 20 காசு கொடுக்க வக்கில்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா எம்ஜிஆர் தொப்பி? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னர். முடிக்க முடியாதா உன்னைய? இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துற நீ? என்ன கண்டு விட்ட நீ?
டேய் அடிச்சு முடிச்சாச்சு போய் அப்படியா? பாரு வந்துட்டான் அப்பாடா இப்பதாப்பா மனசு திருப்தியா இருக்கு இந்த வீரம் அவன்கிட்ட வர மாட்டேங்குது ஏன் ஆ? வரும் வரட்டும் போடா நடிகா என்னங்கடா கடை நடத்துறீங்க உட்காந்து டீ குடிக்க ஒரு பெஞ்ச் இல்லாம ஏன் பெஞ்ச போட்டேன்னு ஒருத்தன் அடிக்கிறான் ஏன் பெஞ்சு போடலன்னு ஒருத்தன் அடிக்கிறான் அம்மா ஏமா இந்த நாயிலுக்கு நடுவில் என்ன பெத்த ஏய் உங்க அப்பனோட என்டர்டெயின்மெண்ட்ட பத்தி இங்க பேசாத ஆமா மணி மாமா இல்ல அந்த நாய் இங்க வராது அந்த நாய் எனக்கு 30 ரூபாய் கடன் கொடுக்கணும் அது எப்படி வரும் அம்மா மாமன நாயின்னு சொல்றியா அந்த நாயை நீயே தேடுற ஒண்ணுல வர வழியில ஒருத்த 10,000 ரூபாய் கொடுத்தான் மாமன் கையில கொடுத்துறான்னு அத குடுக்க தென்ன இவ்வளவு அப்பா. கேள்வி கேக்குற மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே மாப்பிளே மாமா மாப்பிளே மாப்பிளே மாமா மாமா மாப்பிளே மாமா மாமா மாப்பிளே மாப்பிளே மாமா மாமா ஐயோ மாப்பிளே சும்மா உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிருந்தானுங்க அவனுங்களை கடையை விட்டு தொலைச்சிட்டு வியாபாரம் நடக்கிற இடத்துல 2 பேரும் சாவு குத்து குத்துறீங்க நான் செட்டாடா போயிட்டேன் டேய் வாய மூடுறா ஒளிஞ்சுக்கிற மாப்பிள்ளை கிட்ட சொல்லாதீனா வார்த்தைக்கு வார்த்தை நாய்க்கிறே நீ ஜாடிபுரம் தள்ளி விட்டுருவேன் போட்டா ஏய் மாம்ஸ் என்ன பத்துன்னு உள்ள ஒளிஞ்ச ஐயா உன்னை பார்த்து நேருக்கு போகுங்க இந்த 10,000 போடு அவன் 30 ரூபாய் கேட்பேன் எனக்கு கொடுத்துடலாமா கடன் நன்மை முறிக்கும் அது என்ன மாமா கடன் அன்பை முறிக்கும் நீங்க தான் அவனுக்கு 30 ரூபாய் கொடுக்கணும் கொடுக்க வேண்டியதானே மாப்பிள என்னைக்கு ஒருத்தன் கிட்ட கடன் வாங்குவோம் அப்பவே அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுல முடிவோட தானே வாங்குறான் இப்போ 30 ரூபாய் கொடுத்தனா லாஸ்ட் தானே அன்பு கிடையாதா 10,000 ரூபாய் கொடு ச்சே உனக்கு கேவலமா இல்ல என்ன கேவலம் 6 மாசம் ஜெயில இருந்து அதை விட அது கேவலமா 10,000 ரூபாய் கொடுமாப்ல நோ 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 குட் பிஹேவியர் 3 மாசத்துல வெளில அனுப்பிச்சிட்டாங்க கைதிக்கே காண்டே செட்டு 10,000 ரூபாய் கொடுமாப்ல அதெல்லாம் விடியா இத பத்திரமா பிடி இதுல 1000 ரூபாய் இருக்கு எதுக்கு ஜெயில நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு சாயங்காலம் 5 மணிக்குள்ளார 1000 ரூபாய்ல வாடகை வீடும் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நீ எனக்கு வீட பிடிக்கிற என்ன ஐயோ நான் வாங்கலப்பா ஐயா நான் கொடுத்துட்டேன் நான் வாங்கலப்பா எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட அட, நீ கொடுத்துட்டேன் யாரு எனக்கு தெரியுதுப்பா சாயங்காலம் வீட பிடிக்கிற நான் இல்ல வாங்கல. உதப்ப. எவ்வளவு பணம் டேய் எங்கடா பணத்தை எடுத்து போற டேய் குறா கிஸ்கு லகடி இது கவர்மெண்ட் பணம் நான் கண்டெடுத்த பணம் கொடுக்க மாட்டேனே அடி செருப்பா டேய் பணத்தை குறா டேய் கிருஷ்ணா நில்றா நாயே ஐயோ அதுவும் போச்சு அரே டேய் நில்றா விடப்பா என்ன நம்மள பிடிக்கிற ஏய் அடி ஏமல படுது விடுடா ஏய் விடுடா டேய் ஏய் விடு ஏய் மறுபடியும் அடி ஏமல படுது இன்னொரு அடி ஏமல பட்டுச்சு ஏய் மரியாதை நோடுறா விட முடியாது என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவேனா பண்றேன் பார்ப்ப
என்ன? இல்லைங்க ஸ்கூட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டிசைன் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குதுங்க. ஆமா ஆமா இதெல்லாம் பேசுவீங்க. ஆனா மேல தங்க வைக்கிறதுக்கு டெனன்ட் மட்டும் கூட்டிட்டு வர மாட்டீங்க. ஒரு டேலண்ட் இருக்கானுங்கம்மா. ஆனா அனாதை கல்யாணம் ஆகிறவன் வீட்டுல வயசு பிள்ளை இருக்குதுங்க முடியாதுட்டேன். பரவாயில்ல பையன் நல்லவரா இருந்தா போதுமே. பையன் இல்லைங்க பெரிய ஆளு ஓரளவு கொடுக்குமானவனுங்க. இல்ல மேல பெரிய இடம் பேச்சுலரால இவ்வளவு வாடகை கொடுக்க முடியுமா? ஐயோ உங்களுக்கு வேண்டியது என்னமா 10,000 ரூபாய் அட்வான்ஸ் 2,000 ரூபாய் வாடகை அதெல்லாம் அவர் சரின்னு சொல்லிட்டாருமா. அப்படியே என்ன பிரச்சனை இல்ல. கமிஷன் நம்மளுக்கு 2%. எப்ப பார்த்தாலும் கமிஷனை பத்தி தான் பேச்சு. முதல்ல டெனன்ட் கூட்டிட்டு வாங்க அப்புறமா பேசிக்கலாம். 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் டிக்கெட் ஆகி போச்சுப்பா போங்க முடிஞ்சது. 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 60 ரூபாய் 20 ரூபாய். எப்படியாவது படம் பார்த்துட்டு தான் போனோம். இப்ப யார் உனக்கு டிக்கெட் கொடுக்கற நிக்கிறா? பச்சிங்க டிக்கெட்டுக்கு அலைது போல இருக்கேன். பறக்கிறதுக்கு முன்னாடி அமுக்கணும். என்ன பண்ணலாம்? 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய். என்னடி இவ 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் விக்கிறான். 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் பிரதர் டிக்கெட் வேணுமா? 20 ரூபாய் டிக்கெட் 20 பிரதர் டிக்கெட் இந்த ஷோக்கு தானா? பின்ன நான் நேத்து டிக்கெட்டா விப்பாங்க. எத்தனை டிக்கெட் வேணும்? இல்ல நாங்க 5 பேர் வந்திருக்கோம். டிக்கெட் இருக்கா? என்கிட்ட 4 டிக்கெட் தாங்க இருக்கு. எங்களுக்கு 5 டிக்கெட் வேணுமே. 4 தானே இருக்கு. என்னடி பண்றது? சரிடி நீங்க 4 பேரும் போய் பாருங்க. நான் ஃபேமிலியோட பாத்துக்கறேன்டி. ஆமாண்டி அவ ஃபேமிலியோட வந்து பாத்துக்கோடி. நீங்க மிஸ்டர் டிக்கெட் மட்டும் கொடு. நோ கமெண்ட்ஸ். காஸ்ட் ப்ளீஸ். கொடு. என்னடா இது இவ்வளவு இருட்டா இருக்கு? நம்பரே தெரிய மாட்டேங்குது. பணத்தை மட்டும் வாங்கிக்கிறானுங்க நம்பர் தெரியற மாதிரி பல்பு மாட்ட மாட்டேன்றானுங்களே. இருங்கடா உங்களை வெளில வச்சுக்க. மாமி ஆள மாத்திட்டீங்களா? ஓ குடும்பத்துல குழப்பம்தான். மேடம் சீட்டை மாறுறீங்களா? மேனேஜர் ஏசிய போடப்பா. நாங்கெல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறீங்களா? ஒண்ணா வந்தா பிரிய மாட்டீங்களா? யோ உட்காரியா. சாரி பாத்தீங்களா உங்களால எனக்கு எவ்வளவு தொல்லைன்னு. பேஷன் மாறி உட்காருங்க மேடம். சீ தி டிக்கெட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் சார். ஐயையே. நீ அக்கா தங்கச்சியோட பிறந்ததுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. நாங்க அக்கா தங்கச்சி தான் பேசிட்டு இருக்க. நீ ஏன் மாமச்சர் நினைச்சுக்கிற? நீ உருப்படவே மாட்ட. நீ உருப்பட்டுக்க. ஏங்க நம்ம சீட்ல உட்கார நம்ம நாட்டு உரிமை இல்ல பாத்தீங்களா? ப்ளீஸ் மாறுங்க. தூரம் ஒண்ணும் இல்ல சார். அங்கதே பக்கத்துல தான். அங்கனே நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா தூரம் இல்ல உங்களுக்கு. ப்ளீஸ் எழுந்திருங்க மேடம். 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுக்கும்போது நினைச்சேன் பாருங்க. ஹார்ட். படத்துல காமெடி முடி வந்தா சிரிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏச்சில தூங்கத்துக்காக தான் மாமா இந்த டிக்கெட்டே ஒதுக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே காட் பிளஸ். ஆமென். இன்னைக்குள்ள டீ கொண்டாந்துருமா? அடேங்க அப்பா எரிச்சிடாத. அதுல குறைச்சல் இல்ல ஆட்ரா பூசாரின்னு நானா. பரவாயில்ல சார். நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. தேங்க்ஸ்ங்க. சாரோட நல்ல காமெடியா பேசுவாருங்க. தேங்க்ஸ். என்ன மோந்து பாக்குறீங்க? இது கார்பரேஷன் வாட்டருங்களா? ஆமா. ஃப்ளவர் பாம் மாட்டாடிக்குது. சார் என்னமோ பிசினஸ் பண்றதா சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? அதான 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய். டிக்கெட்டா? அதான புக்கிங்ல கையில போட்டு இந்த ரயில்வே டிக்கெட்டுங்க டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. யா நீங்க ஃபேமிலியோட ஏதாவது ஃபாரின் போறனா கூட மாப்பிள்ள அரேஞ்ச் பண்ணுவாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இத கர்ச்சி போட்டு இடம் முடிச்சு டிக்கெட் போட்டு. இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கு. நம்ம தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் போய் பார்த்தானே. மாமா நம்ம செமித்தியா மாட்டி விட்டானே. இது என் யங்க சிஸ்டர் சுமதி சார். She is doing a second year BSc Okay. mathematics. நம்ம வீட்லயே ரொம்ப நாளா வேலை செய்யுங்களா? என் தங்கச்சி சார். ஹலோ சிஸ்டர். ஹலோ. அப்புறம் சிஸ்டர் தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னாங்கல்ல. சார் எங்க வீட்ல தங்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன கண்டிஷன் தான். உங்களுக்கு மேல தங்கறதுக்கு கட்டில் சேர் எல்லாமே இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது வாடகை கேப்பீங்களா? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி. அப்புறம் 1ஆம் தேதி கரெக்ட்டா கேட்காமலே வாடகை கொடுத்துடணும். அதெல்லாம் மாப்பிள்ள கரெக்டா கொடுத்துறாரு. ராத்திரி 9 மணிக்குள்ள கேட்ட பூட்டிடுவோம். ஐயோ வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கிற வீடு இல்லைங்களா? அதெல்லாம் கரெக்ட் டைம் வந்து மாப்பிள்ளையே போட்டிடுவாரு. அப்புறம் 7 மணிக்குள்ள தண்ணி அடிச்சிடணும். ஐயா மாப்பிள்ள 6 மணிக்கே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுவாரு. என்னங்க 6 மணிக்கெல்லாம் நம்ம தண்ணி அடிக்கிற நேரமாச்சே. அப்ப நாம 5 மணிக்கே தண்ணி அடிச்சு முடிச்சிடணும். ஆமா ஆமா.
தாத்தா ஆ? ஓ நீங்க குழாயில தண்ணி அடிக்கிறது சொன்னீங்களா? ஆமா நாங்களும் அதான் சொன்னோம். எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சரி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யார்கிட்ட கொடுக்கணும்? கொடுங்க. ஐயோ மாமா பணம் தான் நம்ம கொண்டு வரல மாமா. நாம கொண்டு வரலையா? நாங்க கொண்டு வரலையா? நீ வேற நான் பிசினஸ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு பெருமையா சொல்லிட்டேன். நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறத அந்த பொண்ணு பாத்துட்டா. நான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் நான் வீட்டுல சொன்னான்னு வச்சுக்கேன், நமக்கு அசிங்கமாயிரும்ல. அட காட்டி கொடுக்குறவளா இருந்தா அப்பவே காட்டி கொடுப்பால. ஓ அவங்க வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு வந்திருப்பா. நீ எங்க காட்டி கொடுத்துட்டு அவன் பயந்துருப்பா. ஆமா கரெக்ட். மாப்ள அவ அடிக்கடி வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு போற பொண்ணு. நீ தியேட்டர்லயே பிளாக் டிக்கெட் விக்கிறவன். 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கு காம்பினேஷன்? உனக்கு மேட்ச் ஆன முடியாதான். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியா நான் கவுந்தா போதும், உனக்கு கமிஷன் வரணும் அவ்வளவுதானே. மாப்ள அந்த சிறுசு நல்லா கும்முனுதுல. இல்ல வயசுக்கு மீறி இந்த வளர்ச்சின்னு சொன்னேன். விட்டனா அந்த வீட்டுக்கு நான் குடி போனாலும் முதல்ல நீ வரக்கூடாது அந்த வீட்டுக்கு. தண்ணி வாங்கி கொடு மாப்ள. அதான் கமிஷன் கிடைக்குதுல, வாங்கி கொடு. மாப்ள நான் பையன் ரூம்லயே வச்சுட்டு மாப்ள. நீ எப்ப பையில காசு வச்சிருக்க? இங்க இருக்குல்ல, வா போலாம். மாப்ள அது செல்ல கிழிஞ்சு நோட்டு. இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கும்மாளம் போட போற கடவுள. ஏ கடவுள. வாய் மூடுங்கடா. என்னடா ஏ கடவுளே பி கடவுளேன்னு கடவுளுக்கு இன்சியல் வச்சு கூப்பிடுறீங்க? ஒழுங்கா பண்ணுங்கடா. யோ என்ன எங்க சத்தம் வளவலன்னு பேசிக்கிட்டு வந்தமா குடிச்சமா போனோமான்னு இல்லாம போலீஸ்க்கு போன் பண்ணிடுவோம் ஆமா ஜாக்கிரதை. இது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பாரட்டா ரெஸ்டாரண்ட் நடத்துற போலீஸ் வைக்கிறது சுண்ட கஞ்சி பேசுற வயசு பிள்ளைகிட்ட என்னையா பேச்சு பேசுற? தண்ணி மாப்பிள அது ஆத்தான்னு நினைச்சிட்டேன். போயா பீச் அடி கையம போடுறே ஆச்சு. இவ பொடி பண்ற ஸ்பீச் அடி வாங்குது மூச்சு போடு டோல்ட்ட கரெக்ட்டா. பொண்ணு மணி போறாளே கண்ணு வழி நெஞ்சுக்குள்ள வாராளே. பொண்ணு மணி போறாளே கண்ணு வழி நெஞ்சுக்குள்ள வாராளே. பொண்ணு மணி போறாளே கண்ணு வழி நெஞ்சுக்குள்ள வாராளே. ஆடுதி போ ஆழ்வார் பேட்டை அசையுது தேனா பேட்டை. நடக்குது சைதா பேட்டை எம்மா சொக்கு பொடி போட்ட போட்ட. பொண்ணு மணி போறாளே கண்ணு வழி நெஞ்சுக்குள்ள வாராளே. காலடிக்கும் பொண்ணு கிட்ட தாவரிச்சு மாட்டிக்கின்ன குஞ்சு பைய சோமாரி. இத்து கிசடிச்சு இஸ்துக்குன்னு ஓடி போனா கேன பைய கேப்பாரி. மறிக்கொழுந்து கைய போடிட்டா அதுக்கு மல்லியப்பூ வாங்கி கொடுடா. சின்ன புள்ள சோள போட்டுட்டா அவளுக்கு வைக்காத எள்ளி போட்டுட்டா. எப்பா டான்ஸ் குத்துக்கிற ஜோன்ஸ் எப்பா தாடா எனக்கு ஒரு சான்ஸ். அந்த சோப்பு சுந்தரி டான்ஸ்ல நின்று ஷாக் அடிக்கதடா. எப்பா ஸ்டான்லி அவ ரொம்ப காஸ்ட்லி. அவ போன வருஷம் தாலி அறுத்த புருஷன் நான். பொண்ணு மணி போறாளே கண்ணு வழி நெஞ்சுக்குள்ள வாராளே. பொண்ணு மணி போறாளே கண்ணு வழி நெஞ்சுக்குள்ள வாராளே. கொத்திக்கறி கொத்தும் போது கூட வருது சவுண்டு. போத கொஞ்சம் இறங்கிடுச்சு ஊத்து இன்னொரு ரவுண்டு. துட்டு வச்சு துட்டு எடுப்பேன் போட்டு குண்டு சீட்டை. நாம கூட பார்க்க வேணும் நாட்டுக்குற பாட்டு. இட்டு பாட்ட கேளு புச்சேரி ராஜா அத படிச்சதாரு நம்ம இளைய ராஜா. ஏய் என்னடா சொன்ன?
அம்மா ஏன்டா அடிச்ச? டேய் தண்ணி அடிச்சிட்டு யார் பேருடா சொன்ன? தெரியாம சொல்லிட்டப்பா. அந்த ராகதேவன் பேரை சொன்னா பிகில் அடிக்கணும்டா. 1 ரூபா 2 ரூபா ஓடி வருது உருண்டு. இவர காத்து அடிக்குதடா மூத்து இன்னொரு ரவுண்டு. ஓடி வருது உருண்டு. பூத்து இன்னொரு ரவுண்டு. ஓடி வருது உருண்டு. பூத்து இன்னொரு ரவுண்டு. பொண்ணு மணி போறாளு. கண்டுபிடி நெஞ்சுக்குள்ள வாராளு. பொண்ணு மணி போறாளு. கண்டுபிடி நெஞ்சுக்குள்ள வாராளு. ஆடுதி போ ஆழ்வார் பேட்டை அசையுது தேனா பேட்டை நடக்குது சைத்தா பேட்டை எம்மா சொக்கு பொடி போட்ட பொண்ணு மணி போறாளு. கண்டுபிடி நெஞ்சுக்குள்ள வாராளு. பொண்ணு மணி போறாளு. கண்டுபிடி நெஞ்சுக்குள்ள வாராளு. அச்சக்கா தனக்கா அச்சக்கா தனக்கா அச்சக்கா. மாப்பிள ஆ, உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு மாப்பிள. ஏன் இல்லைன்னா ஜெயில்ல பாத்ரூம் சைஸ்ல 6க்கு 6 செல் இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா? யோ, மெதுவா பேசியா? ஜெயில இருந்து வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வேணா கீழே கிளம்ப இருப்பான். அவன் காதுல போய் சத்தமா சொல்லு, மரியாதையா இருக்கும். இதனாலதான் உங்களால அங்கேயே கட் பண்ணிட்டு வந்தாங்க. ஓட்ட வை மாப்பிள. ஆமா, நான் இந்த வீட்லயே தங்குறத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதானே வேணாங்கிறது. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, ஏதாவது தப்பு தண்டை நடந்துட்டு போது வேணாம். ஏன் சிரிக்கிற? மாப்பிள, என் முகர கடை பாரு. அதுக்கெல்லாம் என்ன ஒரு மனித ஜென்மமாவே மதிக்காது. நான் முயற்சியே பண்ண மாட்டேன், கவலைப்படாத. சரி, சரி. நான் இங்க தங்கன்னா டெய்லி உனக்கு ஒரு குவார்டருக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் டென்ஷன் பண்ற? ஐயே, யோ, உள்ள வையா, சும்மா வாயண்ணா. நீங்க ஐயோ, நான் நிரந்தரமா எங்கெல்லாம் தங்க மாட்டேன். இன்னைக்கு முதல் நாள் தம்பி பால் காய்ச்சதுனால ஒரு சின்ன பார்ட்டி. பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, ஒரு பொட்டலம் தயிர் சாதம் வாங்கி வச்சிருக்கோம். ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடும். என்னது கழுத்து கர்ச்சீஃப்? ஐயோ, இது காலர்ல அழுக்காகாம இருக்கு. சரி சரி, எங்க வீட்டுல சாமி கும்பிட்டோம், பலகாரம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். குடுமா கொடுங்க. ஐ முறுக்கு நல்ல காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? இல்ல உள்ள தயிர் சாதம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா, இதை கடிச்சிட்டு சாப்பிடுவோங்க. சரி சரி, வாரம் பாட்டி குட் நைட். நைட் நைட் தயிர் சாதம் சாப்பிடுங்க. போயிட்டு ஐயே ஆமா. பாப்பல, சின்ன பாப்பா பாக்க நல்ல பழியன்னு இருக்குல்ல. இருந்துட்டு போகுது. என்ன இப்ப? இல்ல இல்ல, ஒரு குத்து மதிப்பா பாப்பாவுக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 16. யோ, இதுக்குதான் உங்களால இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல. ஒழுங்கு மாதிரியே குவார்டர் குடிச்சிட்டு ஓடி போயிரு. என்ன மாவள நீ? யோ, வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுற? சரி, வயசுக்கு தகுந்தபடியா பேசுவோம். அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? யோ, உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயி போச்சா? சட்டை வாங்க, தாத்தா வந்துட்டாரோ? நான் வரத்துக்குள்ள குடிச்சிட்டு அடிச்சிட போற. பாட்டில் அங்கேயே வை. ஏய், நீங்க எங்கடா இங்க வந்தீங்க? போட்டுறதா இருக்கு, கோடம்பாகவே வந்திருக்கேன். காந்தி உடனே வந்திருக்கேன். போங்கடா போங்கடா வெளில. பாய்ஸ் போங்கடான்றல. அவளே கட் பண்ணிடாத. என்ன? வாங்கடா 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 வாங்கடா. ஐயோ பாவம், ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்டானுங்க. போங்கடானா எங்க போய் குடிப்பானுங்க? யோ, சும்மா இரு. உங்களால போக சொல்ல வெளில. நம்ம கிட்ட இருக்கிற 2 பேரும் பத்தாது மாப்ள. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கிட்டோம். டேய், இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கணும், நாளையில வரக்கூடாது. யோ, இந்த பார், வீட்ல வயசுக்கு வந்த பிள்ளைங்களா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டி வேற இருக்கு. யோ, டேய், உள்ள போய் டீசெண்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு குடிக்கணும். கூட பாட்டில கூட பாட்டில கூட பாட்டில கொடுத்துட்டு போடா. நான் கோட்டை வாங்கிட்டு வந்த வேண்டாம். அவனுக்கு அப்பாண்டா போட்டுவானு நீ என்ன பெரிய நேரம் என்ன பேசினாலும் பேசாம இருங்க. கேவலம் வாடகைக்கு ஆசைப்பட்டு கண்ட கண்டவாளுக்கு வாடகை கொடுப்பாளோ? அவ மூஞ்சில ரவுடிஸ் எழுதி விட்டுருக்கோம். வேண்டாண்ணா, அங்க போகாதே, அவள்லாம் குடிச்சிருக்கா. சும்மா நிறுத்துறி. நடு ராத்திரில வந்து கலாட்டா பண்றா. இவாள போலீஸ்ல போட்டு கொடுக்க வேண்டாமா? அவன் லாரியில அடிபட்ட எருமை மாதிரி கிடக்குறது. எனக்கு ரெடி பயம். தட்டி கேட்க போற நியாயத்தை. ஏண்டாப்பா, கும்மிருட்டுல வந்து இப்படி கூத்தடிக்கிறே, இது உங்களுக்கே நல்லா இருக்கும். நீ யாரு அதை கேட்க? என்ன அவ மிரட்டுறா, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்க? ஜாஸ்தி பேசினா மூச்சு வர்றதுக்கு மூக்கு இருக்கு. போ, என்னடா பண்றீங்க? போய் யோ, பாரு. புரோக்கர், உன்னை நம்பிதானே வீடு கொடுத்தேன். நீயும் சேர்ந்து கூத்தடிக்கிறியா? என்னது கூத்தடிக்கிறமா?
நாங்க என்ன அவுத்து போட்டு டங்கு டங்கு நாடுறவன். பொம்பளை கிட்ட மரியாதை பேசுறான். என்னடா நான் உங்ககிட்ட பேசலடா, வாடா. இந்த புரோக்கர் நாய் கிட்ட பேசுறேன். சரிப்பா, நாய்தாப்பா, நாய்தான். நீங்களாம் மனுஷங்க தானே? என்னையா நாய் ராத்திரி கடிக்கிறீங்க. குடிச்சு கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணாங்க? ஏதோ குடிச்சிட்டு ஜாலியா இருந்தான். அதுக்காக நீ யார்? என்னது நீ யாரா? ஆ. இது ஏன் வீடு. இங்க நீங்க கலாட்டா பண்ணா நாங்க கேட்காம வேற யார் கேக்குறது? ஓ, நீ அப்படி வரேன் நீ? நான் எப்படி வரேன் பார். நான் உங்க பாட்டிகிட்ட பேசிக்கிறேன். டார்லிங், இது உங்க வீடா? ஆமா. ஆ? இந்த வீட்டு மேல கேஸ் நடந்துருக்கு தெரியுமா? என்ன? அவங்களுக்கா உங்களுக்கா இன்னும் முடிவு ஆகல. முடிவு ஆனாதான் உங்க வீடு. சூப்பர்ரா மாமா. எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். இப்படி வெள்ளங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டா நிச்சயமா பேசுறீங்களா நீங்க? ஐயோ, இந்த பாரு, உனக்கு நான் வாடகை கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஹோட்டல கட்டிக்கிறா, முடிஞ்சா நீ அங்க கலெக்ட் பண்ணிக்க. அட பாவிகளா, இதை மட்டும் தான் வந்தீங்களா? நாங்க கோர்ட்லயே கட்டுவோம். புரிஞ்சுதா? எங்களை டிஸ்டர்ப் பண்ண போய் கலந்து போங்க. யோ, தாய் பத்திரத்தை சைதாப்பேட்டை கோர்ட்ல வச்சு ஜெராக்ஸ் காப்பி வச்சு மறுக்க வேண்டியா?